இனிய வணக்கம். இன்றைய புதிய அதிகாரம் படர் மெலிந்து இரங்கல் என்ற அருமையான ஒரு அதிகாரம். 117வது அதிகாரம். அதாவது காதல் நோய், காதல் துன்பம், இதனால் உடலும் நலிவுற்று உள்ளமும் உருக்குலையும் ஒரு நிலைப்பாடு. உடலும் மெலிஞ்சு போகுது, உள்ளமும் வாடி நிற்கிது. அப்போது ரெண்டையும் தரக்கூடியது தான் படர் மெலிந்து இரங்கல் என்ற இந்த அதிகாரம். இப்போ இதில் முதல் குறள் தலைவி சொல்கிற மாதிரி அமையுது. மறைப்பேன் மண் யான் இஃதோ நோய் இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும். மறைப்பேன் மண் யான் இதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும். வள்ளுவர் இந்த குறளும் சொல்வார் இல்லையா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்தூரும் அறிவு. 396 குறளில் சொல்வார். ஊற்று இறக்க வரும் மாதிரி கற்க கற்க கல்வியினுடைய அந்த செறிவு தென்படும் புலப்படும் என்பார். அதுபோல் இந்த தலைவி என்ன பண்ணுறாங்க, இந்த காதலர் தங்களுடைய நோயை வெளிக்காட்டாமல் இருக்காங்க, மறைக்கிறாங்க. ஏன்னா யாரும் அதை பரிகசித்து விடக்கூடாது, அது ஒரு நையாண்டி நிலைக்கு சென்று விடக்கூடாது, கேலி பேச்சுக்கு அது இலக்காகி விடக்கூடாது என்பதிலே கவனமாக காதலர் இருப்பது இயல்பு. அப்படிதான் இருக்கணும். ஆனால் இந்த காதல் நோய், ஏன்னா பிரிவில் வரக்கூடிய இந்த நோய் அந்த எதிர்பார்ப்புகள், அந்த அணுக்கங்கள் இல்லாத காரணத்தால் அப்போ இந்த மனமும் உடலும் வாடுகிறது. அப்போ இது வெளிக்காட்டக்கூடாதுன்னு மறைக்க என்ன ஆகுதுன்னா, இந்த தோண்ட ஊற்று நீர் பெருகுவது போல இந்த காதல் நோயும் யாருக்கும் புலப்படுத்தாமல் இருக்க இது பெருகி வருகிறது. நீரை போல இந்த நோய் புலப்பட்டு விடுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம மறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இது வெளியே வரும். நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கையிற நிலையை நான் என்னென்று சொல்லுவேன், இதை நான் எங்கே போய் மறைக்கிறது அப்படின்னு புலப்படுத்துகிற தன்னுடைய ஆற்றாமையை அறிவிக்கிற ஒரு நிலையாக இந்த குறள் அமைந்து நமக்கெல்லாம் அந்த காதல் பரிதவிப்பு நிலையை புலப்படுத்துவதாக இந்த குறட்பா அமைந்துள்ளது. மீண்டும் பார்ப்போம். மறைப்பேன் மண் யான் இதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் என்ற இந்த குறட்பா. எல்லாரும் எண்ணி பார்க்கலாம், எந்த அளவு இந்த தாக்கங்களை இந்த உணர்வுகள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கும். அதைத்தான் வள்ளுவர் அழகுபட அணிபட நனிபட மனம்பட நமக்கு நவின்றிருக்கிறார். வாழ்க வள்ளுவம். இந்த நாள் இனிய நாளாக இதைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.